இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆகணுமாமா? அட சும்மா இருமா, கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல. தமிழ்நாடே எழுதுறாங்க. கருணாநிதி ஆல் கருணாநிதி சினிமாட்டர் கருணாநிதி பேசாரா கருணாநிதி சக்தி கருணாநிதி வந்து கொண்டு போறாங்க. அந்த மூகசல்ல 100 வயசு வரைக்கும் நல்லா அவங்க அப்பா மாதிரி அவர் அப்பா மாதிரி டேய் வேணாண்டா டேய் வேணாப்பா சொல்றா கேளுங்க. அவர் அப்பா மாதிரி அவர் 100 வயசு வரைக்கும் நீண்டு வாழ்றாங்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை புது தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது? என்ன காரணம்? எத்தனை? என்ன காரணம்? எத்தனை? என்ன காரணம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். இது போல இத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. வாயை புடிச்சு வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? அவசரப்படாதீங்க, கொஞ்சம் இருங்க. நம்பர் சொல்லுங்க. எத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கு சார்? அவசரப்படாதீங்க சார். கடைசி வரைக்கும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றானா பாரு வடச்சட்டி. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? 27ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அவங்க கொடுத்த வந்து பந்தோபஸ்து வந்து 500 காவலர் அதிகாரிகள். ஏன் என்ன சொன்ன? அன்றைய தினம் பாதுகாப்பு பணிக்காக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என மொத்தம் 606 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இதுல எதுல உண்மை? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. உண்மை கண்டறியும் குழுனே இந்த அம்மா பேசுறத கொஞ்சம் கேளுங்க. ஒரு அறிவியலித்தனமும் ஒரு பொறுப்பற்றத்தனமும் அதை என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. தன்னுடைய ஒரே நோக்கம் கூட்டத்தை காட்டணுங்கிற அந்த ஒரு வெறியில வந்து இதை செய்யப்பட்டிருக்கோன்றது வந்து நாங்க வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். எனது திருவிழா கூட்டத்துல காணாமல் போன திருஷ்டி போன மாதிரி நீங்க வன்மையா கண்டிக்கிறீங்களா? உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமண திமுக இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். டாக்டர் மொக்கச்சாமி, ஹலோ. ஏடா கோட்டை எடுத்து மாட்டிக்கிட்டா முதலாளி, நம்ம ஆளுகளுக்கு கிளி செத்து போச்சு. சூப்பர் பீஸ்னே. அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. சரிண்ணே, மேல கட்டிட்டாங்கண்ணே. அட அது கொக்கிதான்டா, கலட்டிடுறா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா. அட பொம்மால ஏன்னா இப்படி பண்றீங்க? திருக்கு மெண்டல் பயிலா என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ வாங்கனே, வண்டியில இருக்கனே. டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? போடா. அப்பா சொன்னாரு பாலாஜி, மறுபடியும் உனக்கு அமைச்சர் பதவி கொடுத்துடலான்னு. இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சுட்டு நல்லா கொள்ளையடிக்கிற. கரெக்டா இதுல கமிஷன் கொடுத்து இதே நீ கண்டினியூ பண்ணா திமுக நிரந்தர அமைச்சர் ஆயிடுவ. அப்புறம் நீ எத்தனை கோடி வேலை கொள்ளையடிக்கலாம். இப்ப நீ பண்ணிட்டே இருப்பியே, நாங்க மக்கள்லாம் உங்களுக்கு வந்து சொம்படி இருக்கணும். பூ வச்சுக்கிட்டேன், பொட்டு வச்சுக்கிட்டேன், கம்மல் போட்டுக்கிட்டேன், வளையல் மாட்டிட்டேன்னு ஏதாவது சொன்னீங்க, சலக்குன்னு நான் எதனா பண்ணுவேன். முன்னாலதான் தெரியுற, அங்க நிக்கிறேன் இங்க நிக்கிறேன், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் வந்து அப்பப்ப பிடிச்சிட்டு வாங்கிட்டு போறேன். அப்புறம் உனக்கு என்ன சந்தேகம்? எல்லாம் பண்ணக்கூடாது. நீ மாமா காமெடி பண்ணா என்ஜாய் பண்ணி சிரிக்கிறத தவிர நீ காமெடி பண்ணக்கூடாது. புரியுதா? ஏன்டா கடைசி வரைக்கும் நீ பண்ணணும், அப்புறம் உன் புள்ள பண்ணணும், அப்புறம் உன் பேரம் பண்ணணும். ஏன் நாங்கெல்லாம் எதுவுமே பண்ணிடக்கூடாதா? ஆனா நீங்க அதுல கூட சும்மாவே உட்காந்துருப்பீங்கல்ல. என் அன்பு தம்பி அஜித்து, உங்க சாமான் நாம் திமுக கட்சி 2006 பாதி திரும்புகிறது. எங்க போயிட்டு வரேன்? விட்டு வர பார்த்து வரேன். என்ன படம் பார்த்தேன்? யார் வீட்டுல பார்த்தேன்? பூக்காரக்கா வீட்டுல. பூக்காரி வீட்டுல பார்த்தேன்.
அப்ப நீங்க உட்காரு, நான் போயிட்டு வந்து கூட்டம் பயங்கரமா இருக்கு போலிருக்கே. வெளியில ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாங்களோ? ஏங்க இது என்ன ஆக்ஷன் ஃபிலிமா காமெடி ஃபிலிமா? ரெண்டுமே இல்ல, டிராமா ஃபிலிம். கில்லர் ஃபிலிம். ஓஹோ. ஏங்க கில்லர் ஃபிலிம்ங்கறீங்க, கிங்காங்க காட்றாங்க. நமக்கு ஆர்டி ஸ்டுடியோல நல்லாவே தெரியுங்க. எனக்கு உயிர் எடுத்து நான் அத்துப்பீங்க. இந்த வீட்டுக்கு அந்த பிள்ளைக்கு நான் தான் கையெழுத்து போடுவேங்க. என்னது No, 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 no. ஐயோ பேப்பர் பண்றது அட பாவிகளா. டிராக்டர் ஓட்டுற மாதிரி ஓ இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? மக்களுக்காக நான் யாரு? நான் என்ன நான் யாருன்னு சொல்றேன். தேடி போன போய் பேசிட்டு இருக்கிறேன். யாருடி இல்ல யாரு டாடா பிச்சுடுங்க கால வச்சுடுங்க. ஏங்க உனக்கு என்ன தைரியம் இருந்தா எந்த காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுறாங்க? குட்டி போட்டு ஆடல மேட்சிட்டு இருக்குது. ஏலே இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்னை பின்தொடர்கின்ற தம்பிமார்கள், தங்கைகள், அப்பாக்கள், அண்ணன்மார்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. எனக்கு இருந்த ஐடியை விஜய் ரசிகர்கள் போலியான கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை முடக்கி விட்டார்கள். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. தலை குனிஞ்சு வச்சு சட்டை முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பின்பால் நமக்காக உண்மையாக நம்பிக்கையும் தச்சுரையும் கொண்டிருப்பேன். அது பல்லெல்லாம் உடைச்சு போடு. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி அல்வா நீங்க பிரிச்சு படிச்சு பாருங்க, எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஏண்டா நட்டுக்கிட்டலாம் எனக்கு கிடையாதா? இன்னைக்கெல்லாம் அவருடைய பேனா தலை குனிதோ அன்னைக்கெல்லாம் தலை நிமிர வச்சிருக்காரு தமிழகத்தையே. கலைஞரின் பேனா தலை சாயும் போதெல்லாம் தமிழன் தலை நிமிர்ந்தான் தானே சார்? இப்ப செத்துட்டான் எல்லா தமிழனா? தீபாவளிக்கு வெளியான தமிழ் படங்கள் தமிழே வரலை.